இன்று ஆகாஷ் முரளி, அதிதி சங்கர் அவர்கள் இருவரும் இணைந்து நடிக்கக்கூடிய நேசிப்பாயா திரைப்படம் குறித்து தான் காணவிருக்கின்றோம். உங்களுக்கு அதிதி சங்கரையும் ஆகாஷ் முரளியையும் மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்வோம். ஆகாஷ் முரளி மற்றும் அதிதி சங்கரின் மகள் இருவரும் இணைந்து நடிக்கக்கூடிய திரைப்படத்தின் பெயர்தான் நேசிப்பாயா. இந்த திரைப்படத்தில் ஆகாஷ் முரளியுடன் இணைந்து அதிதி சங்கர், ஆர் சரத்குமார், பிரபு, குஷ்பு சுந்தர், ராஜா, கல்கி, சிவா, ரிட்டன் டைரக்டட் பை விஷ்ணுவர்தன் போன்றவர்கள் இணைந்து இந்த படக்குழு நேசிப்பாயா திரைப்படத்தை எடுத்திருக்கின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. திரைப்படத்தை பொறுத்தமட்டில் ஒட்டுமொத்தமாக ஒரு காதல் காவியமாக இந்த திரைப்படம் படைக்கப்பட்டிருப்பது ட்ரெய்லரை பார்த்தால் தெரிகின்றது. மேலும் இந்த திரைப்படத்தின் மியூசிக்கை பற்றி நாம் கூற வேண்டும். ஏனென்றால் இந்த திரைப்படத்தை இசை மற்றும் பின்னணி இசையை நம்ம யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசைத்திருக்கின்றார். மிகவும் அதிகமான ஒரு பிஜிஎம்களுடன் இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியிடப்பட்டிருக்கின்றது. மிகவும் அற்புதமாக இருக்கின்றது. பிஜிஎம்ஐ நாம் கேட்டால் நிச்சயமாக இந்த திரைப்படத்தின் பாடல்கள் பேசப்படும், அதிகமானோரால் கேட்கப்படும் என்பது எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது. இதே நேரத்தில் ப்ரொடியூசர் டிஆர்எஸ் ஜேவியர் அவர்கள் ப்ரொடியூஸ் செய்திருக்கின்றார். கோ ப்ரொடியூசர் ஸ்னேகா அவர்கள் ப்ரொடியூஸ் செய்திருக்கின்றார். இந்த திரைப்படத்தின் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி கேமரூன் எரிக்ஸ் பிரிசன், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் முத்து ராமலிங்கம், அவினாஷ் விஸ்வநாதன், சிஎஃப்ஓ கார்த்திகேயன் இளங்கோவன், எடிட்டர் ஏ ஸ்ரீகர் பிரசாத், ப்ரொடக்ஷன் டிசைனர் சரவண வசந்தன், ஆக்ஷன் ஃபெடரலி கியூ, ஸ்டோரி விஷ்ணுவர்தன், ஸ்க்ரீன் பிளே டைலாக் ரிட்டன் நீலன் சேகர் விஷ்ணுவர்தன், காஸ்டியூம் டிசைனர் அனுவர்தன், சவுண்ட் டிசைனர் மிக்ஸ் டேப்ஸ் நாயக், லிரிக்ஸ்ட் பா விஜய், விக்னேஷ் சிவன், அதிஷ் கிருஷ்ணன் போன்றவர்கள் லிரிக்ஸ்டாக இருக்கின்றார்கள். ஜிரோகிராஃபி தினேஷ், ஸ்டில் எஸ் சித்ராசு, மேக்கப் ஹேர் ஸ்ரீனா, டெக்ஸ்டைல் ஜாபிரியன் கிரீஸ், பப்ளிசிட்டி டிசைனர் நீல் ரோய், இன்டர்நேஷ்னல் லயன் ப்ரொடியூசர் ஜெய்பிரகாஷ் ஜேபி, ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலர் இளையராஜா செல்வம், விஎஃப்எக்ஸ் ஹெட் அப்துல் ரஹீம், டிஐ ஃபேமஸ் டிஜிட்டல் ஸ்டுடியோ பிரைவேட் லிமிடெட், பிஆர்ஓ சுரேஷ் கேந்திரன், கிரியேட்டிவ் ப்ரமோஷன் பீட் ரோட் மியூசிக்கல் லேபிள், டி சீரீஸ் போன்றவர்கள் அனைவரும் இணைந்து இந்த நேசிப்பாயா திரைப்படத்தை முழுமைப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பது கூடுதல் தகவல். அதே நேரத்தில் நேசிப்பாயா என்ற திரைப்படம் அதிதி சங்கர் அவர்களுக்கும் முரளி அவர்களுக்கும் எப்படி ஒரு ஹிட்டை இந்த தமிழ் திரையுலகில் கொடுக்கின்றது என்பது திரைக்கு வந்த பிறகுதான் தெரியும். ஆனால் நேசிப்பாயா என்ற பெயருக்கு ஏற்றாற்போல் காதல் காவியமாக இந்த திரைப்படம் இருப்பதால் அனைவராலும் பெரிதாக எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் சங்கரின் மகள் இந்த திரைப்படத்தின் ஹீரோயினாக நடிப்பதாலும் நம்ம முரளி அவர்கள் ஹீரோவாக நடிப்பதாலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. மேலும் குஷ்பு சுந்தர் போன்றவர்கள் இணைந்து இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பதால் இந்த திரைப்படத்தின் கதை என்பது மிகவும் அழகான ஒரு காதல் காவியமாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இதற்கெல்லாம் மேலாக மகுடம் சூட்டுவது போன்று நம்ம மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசைத்திருப்பதால் பாடல்கள் மேலும் மேலும் கேட்க தூண்டக்கூடிய ஒரு பாடலாக இருக்கும். அதே நேரத்தில் காதல் பாடல்கள் என்றால் உங்களுக்கே தெரியும் யுவன் சங்கர் ராஜா எப்படியெல்லாம் இசைத்திருப்பார் என்று உங்களுக்கு தெரியும். பின்னணி இசையை எப்படி இசைத்திருப்பார் என்று நிச்சயமாக அனைவராலும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த நேசிப்பாயா இருக்க போகின்றது. பார்க்கலாம் திரைக்கு வந்த பிறகு எப்படி இந்த நேசிப்பாயா எந்த அளவிற்கு ஹிட் ஆகிறது என்பது குறித்து. உங்களை போன்று நானும் காத்து கொண்டிருக்கின்றேன் திரைப்படம் வருவதற்காக. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.